ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவி சசி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகேயனுடைய பர்த்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, நான் டி நகர் போகும்போது நான் வீடியோ எடுக்கலை. ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபரில் சரவணாவில் டி நகரில் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு ட்ரெஸ் 1000 அப்படின்னா அது பாதிக்கு பாதி. 1000 நம்ம 500, 1500 அதில் பாதி 600, 750 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நான் போயிட்டு 1000 ஒரு ட்ரெஸ்ஸில் பாதி 500 பாருங்கள். இந்த ஒரு ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிருப்பான். இன்னொன்று அதே மாதிரி 1200 ஒரு ட்ரெஸ்ஸு, அதில் பாதி 650 கொடுத்தேன். ஸோ 1000 1100 2 ட்ரெஸ்ஸு. நல்ல குவாலிட்டி, நல்லா இருந்தது. ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பேண்ட்டு, பெல்ட்டு, ஒரு கோட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸில் வந்து பனியனு, ஷர்ட்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் பூ போட்டது. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஒரு கோட்டு. 2 ட்ரெஸ்ஸுமே மொத்தம் இந்த தடவை வந்து நாங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஆனால் நல்லா இருந்தது. ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தான் 630 இந்த ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டுலாம் வந்து அவருக்கு ஒருத்தருக்கு 1500, 1800 அப்படி ஆகும் ட்ரெஸ்ஸு. 2 ட்ரெஸ்ஸு 1100 நாங்கள் ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்ருக்கோம். நல்லா இருந்தது. அவனுக்கும் பிடிச்சி இருந்தது. பார்த்திங்கன்னா அவர் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அவங்க டேடி கூட போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் தான், கோட்டூர்புரத்தில் பக்கத்தில் இருக்குது. போயிட்டு வந்துட்டான். அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா பாருங்கள். இதுதான் 650. அவர் போயிட்டு வந்த உடனே அவருக்கு வந்து பர்த்டேனாலே அவருக்கு பிரியாணி. அது எப்போ டெய்லி வாரத்தில் செய்வோம், இருந்தாலும் அவருக்கு ஒரு இது அன்றைக்கி ஒரு நாள் செய்யணும் அப்படின்ட்டு உடனே அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். லெக் பீஸ் வாங்கி சிக்கன் 65 போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு மசாலா போட்டுட்டு இருந்தேன். சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் முட்டை தொக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் பிரியாணி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தனியாக சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரசம் வச்சு, சாதம் வச்சு, சிக்கன் 65 வச்சு, சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு இவ்வளோ நான் தான் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஒரே ஆள் பாருங்கள். முட்டை கிரேவி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு, ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு போய்ட்றாரு. அதனால அவர் சாப்பிட்டுட்டு அவர் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் ரசமும் முட்டை கிரேவியும் சாதமும் வச்சு அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாச்சு. பிரியாணி அதுக்கப்புறம் தான் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மதியானம் அவருக்கு போட்டு சாதம், யுவஸ்ரீ, கார்த்தி 2 பேருமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் சாதம் தொடலை. 2 பேருமே சிக்கன் பிரியாணி தான் கேட்டாங்க. அது என்னத்தான் இருக்குது, நீ என் பசங்களுக்கு வந்து பிரியாணின்னு எழுதி பேப்பர் வச்சு ஒட்டி கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரியாணி பைத்தியமாக இருப்பான் என் கார்த்தி. அவனுக்கு பிடிச்சது சிக்கன் பிரியாணி 3 டைமும் கொடுத்தீங்கன்னா கூட எங்கள் கார்த்தி விடாமல் என் பசங்க சாப்பிடுவாங்க. தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு லெமன் வேறு. இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அவருக்கு வைக்கணும்னா என் பர்த்டே மாதிரியே இல்லையேன்னு புலம்பி தள்ளிகிட்டே இருந்தான். என்னால் முடியலனாலும் அன்றைக்கி தண்ணி பிடிச்சி துணி துவைச்சி அவ்வளோ வேலை செஞ்சு இதை க்ளீன் பண்ணி எல்லாம் முடித்து கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு பாத்திரத்தெல்லாம் வாரி போட்டுட்டு படுக்கலான்னு படுத்தா இந்த பையன் வா எந்திரிம்மா, பர்த்டே மாதிரியே இல்லையம்மா, பலூன் கட்டி விடுமா, டெக்கரேஷன் பண்ணுமா, வாமான்னு என்னை படுக்க விடாமல் எழுப்பி மொட்டை மாடியில் வேறு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் 2 ஃபோட்டோ ஷூட் வேறு எடுக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் அதை விட்டு அவனால் முடியலனாலும் அவனுக்காகவே நான் வந்து சாரீ கட்டி அதுக்கப்புறம் சாமிக்கு பூ கட்டி வச்சுருந்தேன். சாமி படத்துக்கெல்லாம் போட்டுட்டு அது இருந்த பூ வேஸ்ட்டு வேணான்னுட்டு அதுக்கப்புறம் நான் அதை வச்சுட்டு முடியாமல் பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு 7 மணிக்கு அந்த பலூன்லாம் கட்டி சிம்பிளாக அதுக்கப்புறம் யாரையும் கூப்பிடல, பசங்க எல்லோரும். அவர் மட்டும் கொஞ்சோண்டு சின்ன கேக் வாங்கி பசங்களுக்கு பிடிச்சது நம்ம பழகி விட்டுட்டோம். அதையே அவங்க டெய்லி எதிர்பார்க்குறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் நம்மளால் முடிஞ்சுது. நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அதனால் நம்மளால் முடிஞ்சது சின்ன கேக்காவது வாங்கி அது வந்து நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம பழகி விட்டுட்டோம்ல, அதை வந்து எதிர்பார்க்கறதுனால நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பேட்டு ஒரு பால் வாங்கி கொடுத்துருந்தாரு அவனுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் யுவஸ்டி வந்து ஒரு கிஃப்ட்டு ஏதோ துப்பாக்கி மாதிரியே அதனாலும் முடிஞ்சது வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவர் கழுத்தில் வந்து ஒரு செயின் போட்டிருப்பான். அது பார்த்திங்கன்னா முருகர் வேல் வச்சு, மயில் வேல் வச்சு ஒரு டாலரு, அதுக்கப்புறம் அதே மாதிரி வேலில் ஒரு மோதிரம். அதுவும் நாங்கள் கிஃப்டாக கொடுக்கணும் தான் பார்த்தோம். அவர் வந்து ஆர்வம் தாங்கலை அவருக்கு. அதை உடனே எனக்கு பிரித்து காமிங்க நான் அப்புறமா நான் எடுத்து கொடுக்குறேன்டா. என்ன இல்லை, நான் இப்போவே பார்க்கணும் அந்த கிஃப்ட்டு அப்படின்னு நானும் அவங்க அப்பாவும் அதை மறைச்சி வச்சுருந்தோம். அவர் பார்க்கணுன்னு சரி எங்கே அழப்போகிறான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா கழுத்தில் போட்டுட்ருக்கான் பாருங்கள், காமிக்கிறான் பாருங்கள். அதுதான் மயில் வச்சு வேலோட ஒரு வெளியில் ஒரு செயின்,
அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கையில் ஒரு வேல் வச்சு ஒரு முருகருடைய மோந்திரம், இது ரெண்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அது ஒரு 2500 அப்படி இருந்தது அந்த செட்டு. அது உடனே ஒரு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு போட்டுக்கினாரு. ஏதோ அவங்க அப்பா அவங்க அக்காவும் சும்மா ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. பசங்க யாரும் இல்லை, சும்மானா அவங்க போட்டு அவர் விளையாடிட்டு இருந்தார். அந்த பாலு அவங்க அக்கா எல்லோரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தார். முடியலனாலும் நம்ம ஏதோ அவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்றது ஒரு திருப்தி. ஓ, இதோட என் பர்த்டே முடிஞ்சிச்சா அவ்வளோதானா, யாரையும் கூப்பிடலையா, அப்படி இப்படி புலம்பிட்டு இருந்தான். எப்படியோ நாங்கள் அவனை சமாதானப்படுத்தி அது இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த இது கேக்கை கட் பண்ணி முடித்தான். அதுக்கப்புறம் வாங்கினதை வச்சு அவனும் அவங்க அக்காவும் விளையாடிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பசங்களுக்கு பழகப்படுத்தி விடாதீங்க. இருக்கிறப்போ நம்ம செஞ்சிடறோம், இல்லாதப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். அது அவங்களுக்கு புரியாது, நம்மளோட சூழ்நிலை எப்படி ஏது என்னென்னு புரியாது. சின்ன பசங்களுக்கு பழகி விட்டதுனால அவன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். இதை செய், அதை செய், பிரியாணி செய், அதை செய், இதை செய்யின்னு. செய்கிறது அதை விட பெரிய இது கிடையாது. இருக்கிறவங்க செய்வாங்க, இல்லாத பசங்க நம்ம பழகப்படுத்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவே கண்டினியூவாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியும் நல்லபடியாக அவனோட பர்த்டே முடிஞ்சுது. அவனும் ஹாப்பியாக இருந்தான். எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவரும் விளையாடிட்டு இருந்தாங்க. பலூன் உடச்சா, அதுக்கப்புறம் கத்திட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பயப்படுவான் பலூன்னாலே. கொஞ்ச நேரம் விளையாடின்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி.